பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, உண்மைதான் நாங்க நம்புவோம் ஆண்டவரே, உம்மையே நம்பியிருப்பேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான். சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர். 10,000 சொல்லுங்க, அழகுள்ளவர் நீ. ஆண்டவரை உயர்த்துங்கள். அழகுள்ளவர், அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர். 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர், அழகுள்ளவர். உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம், மேன்மை பாராட்டுவோம். Thank you Jesus. சிறந்தவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னத தேவனே. ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. ஓசன்னா, உன்னத தேவனே. ஓசன்னா, எல்லாரும் சொல்லுங்க, ஓசன்னா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. நீர் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம் யெகோவாயிரே. யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபைகள், அவருடைய நன்மைகளை ருசி பார்த்த தேவ ஜனமாய், ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கரடு முரடான பாதைகளிலும் எங்களை கொண்டு வந்த உம்முடைய அன்பின் கிருபைகளை நாங்கள் சொல்லி உம்மை விவரிக்கிறோம் என்று அவரை உயர்த்துங்கள். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீங்க எங்களை சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தையே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. ஹல்லேலூயா. Thank you Lord.
நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நேரத்தில் இயேசுவை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற தெய்வம் நீர். 4 மாதங்கள் அற்புதமாக எங்களை நடத்தினீர். இந்த மாதத்தின் இறுதியில் ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நடத்தி வந்த விதம் ரொம்ப அற்புதமாக எங்களை நடத்தினீர். தேவைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்தோம். உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை கிடைத்தது. நீர் எங்களை சுகமாய் தங்க பண்ணினீர். இன்றைக்கு உம்முடைய ஆலயத்திற்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? வாய்களை திறந்து நல்லா ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை நினைக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், ஆகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாளும் நம்மை நடத்தி வந்தார், நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்மளை போஷித்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்தது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவருடைய கிருபையின்படி நான் நடந்து அவருடைய கிருபையின்படி எல்லா காரியத்தையும் செய்ய ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தியிருந்தால் எங்களால் ஆண்டவரே நடத்திருக்க முடியாது. ஆனால் இயேசு எங்கள் வலதுகையை பிடித்து நீர் நடத்தினீர், எங்களை கொண்டு வந்தீர், எங்களை நீர் தப்புவித்தீர், எங்களை தாங்கினீர், எங்களை ஏந்தினீர், எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் சுமந்து வந்ததை நாங்கள் நினைத்து இன்றைக்கு மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பாடும்போது உணர்ந்து பாட ஆண்டவரே, பயபக்தியோடு பாட, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பாட எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். இந்த 3வது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரும் உங்களை பார்ப்பதிலே சந்தோஷப்படுவார். சிலராக இருக்கலாம், ஆனாலும் நம் நடுவே தேவ பிரசன்னம் இறங்கி வரும். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றார். ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போதே தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சி பாருங்க. ஆண்டவர் ஜனவரி மாதத்திலிருந்து இப்போ ஏப்ரல் மாதத்தின் முடிவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை வாழ வைத்து நம்மை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் பாருங்க, பைபிளில் சொல்லியிருக்கு, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றிற்கும். போன வாரம் மெசேஜ் கேட்டோம்ல, பாஸ்டர் சொன்னாங்க, துதிக்க முடியாது ஆனால் துதிக்கணும், ஜெபிக்க முடியாது ஆனால் ஜெபிக்கணும். நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் பார்ப்பார். நிச்சயமாக கதவுகளை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய பாடல் தான், ஆனால் புதிய பாடலாக இருந்தாலும் ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். நம்மை ஆண்டவர் எப்படி நடத்தினார், எப்படி நம்மை கொண்டு வந்தார் என்பதை நினைத்து ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைத்தவரை, நிறைப்பவரே. மறுபடியும், எல்லாவற்றிலும்
நிறைப்பவரே நிறைத்தவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். ஆண்டவர் ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்தார், நம்மை நடத்தினார் 4 மாதமும். சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உணர்ந்து பாடுவோம். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயமா தாண்டினேன் மனாந்திரத்தை. தந்தையே உந்தயமா தாண்டினேன். எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை. எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயிர் பிழைத்தேன் உயிருள்ள வரை. ஒரு அன்னையை போல பயப்படும் நேரத்தில் அவர் நமக்கு ஆறுதலாய் நம்மை அணைத்துக் கொண்டு நம்மை பாதுகாக்கிற அற்புதமான ஆண்டவர், நம்முடைய அழுகையை நிறுத்துகிறவர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு உணர்ந்து. அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு இருளெல்லாம் விலகினீரே. ஆடுகையை நிறுத்தினீரே. எங்கள் இருளெல்லாம் அததலபரியாத்துரஹா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரமே. ஹalleluya. சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உயிருள்ள வரை. நாங்கள் உயிர் பிழைத்தோம் உதவி பெற்றோம் துதிப்பேன். தனிமையின் நேரத்திலே நமக்கு துணையாக வந்து நம்மை ஒருபோதும் கைவிடாமல் அவர் நம் அருகிலே இருந்ததை நினைத்து சொல்லுவோம். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும்
செலுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் உயிருள்ள வரை. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். குயவனாக நம்மை வணைகிற தெய்வம், குயவன் ஒரு களிமண்ணை வணைகிறது போல நம்மை வணைகிற ஆண்டவரை உயர்த்துவோம். குயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே உம் கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. எங்கள் குறை கண்டு கரத்தினில் எல்லார் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறேன் அப்பா ஸ்தோத்திரமே. மறவாமல் சொல்லுங்க. உயிர் பிழைத்தேன், உயிருள்ள வரை. உயிர் பிழைத்தேன், உயிருள்ள வரை. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். கடைசியா எல்லாரும் உயிர் பிழைத்தோம், உயிர் பிழைத்தோம் உதவி பெற்றோம் உயிருள்ள வரை துதிப்போம். ஹல்லேலூயா. மறவாமல் நம்மை நினைக்கிறவர். ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். இந்த பாட்டை பாடும்போதே ஆண்டவர் நமக்கு செய்தவற்றெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நண்பனை போல, நம்மோடு கூட இருக்கிற ஒரு போதகரை போல வணைந்து நம்மை செதுக்கி நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துகிறார். 4 மாதமும் அப்படிதான் நடத்தினார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாம இருக்கவே முடியாது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லிடணும். காரணம் என்ன? என்னை பிழைக்க வைக்கிற ஆண்டவர் அவர்தான். நான் உயிர் பிழைத்திருப்பதே அவருடைய கிருபை தான். இன்னைக்கு என் சுவாசம் நிற்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம் தான். இல்லைன்னா எப்பயோ போயிருக்கணுமே. கொரோனாலாம் வந்துச்சே, நம்ம என்ன ரொம்ப சேஃபாவா இருந்தோம்? அப்படி அல்ல. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாம எப்படி இருக்க முடியும்? நான் சாகாமல் பிழைத்திருந்து சொல்றார் பாருங்க ஒரு இடத்துல சங்கீதக்காரன். நான் சாகாமல் பிழைத்திருந்து. அப்படி என்னன்னா நம்ம என்றைக்கோ மரித்திருக்க வேண்டிய நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனால் நம்மை பிழைக்க வைத்து இருக்கிறதை நாம் நினைத்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பைபிளில் சொல்லி சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாருக்கும் சுவாசம் இருக்கா? மூக்கு கீழே காத்து வருதா? தொட்டு பார்த்துங்க நீங்களே. சுவாசம் உள்ள யாவும்
கர்த்தரை துதிப்பதாக. நம்மளை சுவாசத்தோடு வைத்திருக்கிறார் பாருங்க. மீன் எப்படி தண்ணிக்குள்ளே இருந்தால் சுவாசத்தோடு இருக்கும், அது தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னா அது எப்படி தத்தளிக்கும், அப்படி நம்மளை ஒருபோதும் அவர் தத்தளிக்க விடலை பாருங்க. 4 மாதமும் அற்புதமாய் நடத்தி ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை உயர்த்தும் போது அந்த உயர்வு கொஞ்ச நாள் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை உயர்த்தும் போது அந்த உயர்வு கொஞ்ச நாள் தான். தட் இஸ் அன் டெம்பரரி லிஃப்ட். ஒரு டெம்பரரி தான் அது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அது டெம்பரரி இல்லை, அது நிரந்தரமான ஒரு உயர்வாய் இருக்கும் என்பதுதான் நிஜம். எப்படி நம்மளை உயர்த்துறாரா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து உயரே எழும்புவார்களாம். இன்னைக்கு நம்முடைய பலன் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் உயர்வுக்கு மேல் உயர்வு. அந்த உயர்வில் இருந்து நம்மை தள்ள சத்துரு நினைக்கலாம், ஆனால் அந்த உயரத்தில் என்னை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த உயரத்தில் என்னை வைக்க போதுமானவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்போ கிடைக்குது? ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது. சர்ச்சுக்கு வரீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ வெயில் இருக்கு, இன்னைக்கு வெயிலாக இருக்கு, எப்படியும் யூடியூப்ல போடுவாங்க, வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கிடுவோன்னு நீங்கள் இல்லையே. என்ன இதாக இருந்தாலும் வரீங்க பாருங்க. இந்த காத்திருதலினுடைய அனுபவம், இந்த அனுபவத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மளை இங்கே அவருடைய வார்த்தையை தந்து அவர் நம்மளை போஷித்து உயரே எழும்ப பண்ணுகிறார். அந்த உயர்விலிருந்து என்னை எந்த மனுஷனும் கீழே தள்ளவே முடியாது. அவர் நம்மை உயரத்தில் வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு வசனத்தில் உளையான சேற்றிலிருந்து, போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க, சேருன்றது வேற, உளையான சேருன்றது வேற. அதிலிருந்து என்னை தூக்க முடியுமானால் இந்த இயேசு மாத்திரம்தான் என்னை தூக்கி எடுக்க முடியும். அவர் வைத்த உயரத்திலிருந்து என்னை எந்த மனுஷனும் கீழே தள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஆண்டவர் நாமத்தை பறைசாற்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பக்கூடிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தர போதுமானவராய். ஆண்டவரை சொல்ல எல்லாரும் உயர்த்தி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன், உயரே எழும்பிடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன். எல்லாரும் சொல்லுவோம், புது பலன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஆகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுகிற ஆண்டவர், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மேல் அவர் கிருபையாயிருந்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். சொல்லி உயர்த்துவோம். ஆகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவான், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை. ஆகமுள்ளவன் மேல் வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவான். புது பலன், புது
நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து சத்துருவின் கோட்டைகளை முறியடிக்க உதவி செய்கிற அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் எல்லாரும் சொல்லி அவரை உயர்த்துவோம். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன், சிலுவை சுமந்திடுவேன், ஜெய கொடி ஏற்றிடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன், சிலுவை சுமந்திடுவேன், ஜெய கொடி ஏற்றிடுவேன். புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன். ஹல்லேலூயா, நான் புது வேலன். புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன். கர்த்தருடைய சமூகத்திலே பலனடைகிற பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதை நினைத்து பலத்தின் மேல் பலனடைய செய்கிற ஆண்டவரை எல்லாரும் சேர்த்து உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவே, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவேன். கர்த்தரின் பாக்கியம் பெற்றிடுவேன், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவேன். புது பலன் அடைந்திடுவேன் நான். ஹல்லேலூயா, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், தேவ பலன், தேவனுடைய பலன், புதிய பலனை தந்து நடத்துகிற ஆண்டவர். ஓ, புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். உயர்த்துவோம், புது பலன் அடைந்திடுவேன். ஓ, எங்கள் தெய்வமே. எல்லாரும் நம்முடைய இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். புது பலன் அடைந்திடுவேன், நாங்கள் புது பலன் அடைவோம். ஓ, புதிய பலனை தருகிற எங்கள் தெய்வமே, எங்களை நடத்துகிறவரே, புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு விசேஷ பலனை கர்த்தர் சரீரத்திலே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். உன்னதத்திலிருந்து தேவன் கொடுக்கிற பலன் அந்த கடைசி நேரத்தில் 2 தூண்களிலே கட்டப்பட்டிருந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பலன் முறிந்து போனது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். கெத்சமனை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து வேர்வை ரத்தமாக சிந்தப்படுகிற அளவிற்கு பலன் குறையப்பட்ட போது தேவ தூதன் அவரை வந்து பலப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஏக்கத்தோடு, தாகத்தோடு, பாரத்தோடு, ஓ ஸ்தோத்திரம், கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் வேண்டுமே,
வரும் நாட்களிலே நான் செய்யவிருக்கிற காரியத்திற்கு ஆண்டவரே எனக்குண்டான பலன் எனக்கு தேவையே என்று ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிற உங்கள் மீதுதான் புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலன் போதுங்க. இந்த பலன் கிதியோனை பார்த்து சொல்றார் பாருங்க, இந்த பலத்தோட போ. அது எந்த பலன்? கர்த்தருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், ஹல்லேலூயா, உன்னதத்திலிருந்து ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் பலன் தருகிற அந்த பலனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், 4 மாதமும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், என்னை பலப்படுத்தினார், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் பலன் அடைந்தேன், பலத்தின் மேல் பலன் அடைந்தேன். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனை தந்து என்னை அற்புதமாய் நடத்தினார். ஒருபோதும் அதை நாம் மறந்துவிடவே முடியாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நாங்கள் அதை மறக்க முடியாது, நீர் எங்களுக்கு கொடுத்த பலன், நீர் எங்களை சரீரத்தை ஆண்டவரே பலப்படுத்தினீர். இந்த மாதத்தின் இறுதியில் நாங்கள் ஆண்டவரே பலன் குன்றினவர்களாய் வரவில்லை, எங்களை பலப்படுத்தி எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறீர். ஒரு சிலருக்கு நேற்று வரைக்கும் பலவீனமாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனைக்குள் கர்த்தருக்காக நீங்கள் சபைக்குள் வந்த உடனேவே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால், ஓ ஹல்லேலூயா, உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் அது எங்கேயும் கிடைக்காது, கர்த்தர் தேவ பிரசன்னத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை யார் நினைக்காமல் போனாலும், எங்களை நினைக்க ஒருவர் நீர் இருந்தீர், நீர் எங்களை நினைத்ததுனால தான் எங்களை பலப்படுத்தினீர். எங்களை யார் நினையாமல் போனாலும் அதை குறித்து ஆண்டவரே யோசிப்பதில்லை. நாங்கள் உம்மை மறந்த நாட்கள் உண்டு, ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் எல்லாரும் அவரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, சொல்லுங்க, மனதார மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். எப்படி நினைக்கிறாரா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை, ஓ ஹல்லேலூயா, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. 2 கரத்தை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை நமக்கு உதவினாரே, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும், நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் எங்களை தேடி வந்து எங்களை கண்டீரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
எத்தனை பேருக்கு அதை செய்திருக்கிறார்? பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீர் ஒருவரே. நன்றி. எல்லாரும் அவரை ஆராதிப்போம் முழு மனதோடு. 4 மாதங்களை திரும்பி பாருங்கள். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்த காலத்தை எல்லாம் நம்மை அறுக்க செய்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். கோடி கோடி நன்றியா. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக மாற்றுகிற ஆண்டவர். தடைகளை உடைத்தெறிய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார். அவரை நம்பினவர்கள் தள்ளாடுவதில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி வாக்கு தந்து தேற்றினீரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நீ. சோர்ந்து போன நேரமெல்லாம் எல்லாரும் மனதார நன்றி நன்றி. கோடி கோடி எங்க இயேசுவே நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி. பரலோகத்தில் பலகணிகள் திறக்கப்படுகிறது. ஓ தடைகளை முறியடிக்கிற ஆண்டவருடைய வல்லமை. ஓ தடைகளை தவிடுபடியாக்குகிற தேவ வல்லமை. ஓ ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. மனுஷனை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். எங்களை நினைக்காமல் இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே நம்மை இவர்கள் நினைக்கவில்லையே, அவர்கள் நினைக்கவில்லையே. இந்த சூழ்நிலையில் என்னை பார்த்துக்கொள்ள அவர்களால் இயலவில்லையே. என்னை தேற்ற ஒருவருமே இல்லையே. எனக்கு ஆலோசனை சொல்ல ஒருவருமே இல்லையே. என்னை தாங்கி பிடிக்க ஒருவருமே இல்லையே என்று நினைத்து உங்கள் ஆத்துமா அங்கலாய்த்து போயிருக்கலாம். இன்றைக்கு அங்கலாய்த்த உங்கள் ஆத்துமாவுக்கு நேராக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. கர்த்தர் என்றென்றைக்கும் நம் நினைவாகவே அவர் இருக்கிறார். நம்மள ஒரு சில நேரத்தில் நினைப்பாங்க, மனுஷன் எப்பொழுதுமே மறக்கிற சுவாபம் உள்ளவன். ஒரு சில நேரத்தில் மறந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல,
எப்பொழுதுமே இரவும் பகலும் என் மீது நினைவாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சிட்டா போதும், என்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னை நினைக்க ஒருவர் இருக்கிறார். நம்ம கூட ஒரு சில நேரத்தில் மறந்து விடுகிறோம், ஆண்டவரை நினைப்பதில்லை. வேலை, பிஸ்னஸ், படிப்பு, இப்படிப்பட்ட சில காரியத்திற்குள் நாம் அவரை மறந்துவிட நேரிடும். ஆனால் நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் என்பதுதான் நிஜமான ஒன்று. அவர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார், எப்பொழுதுமே நம்மோடு கூட இருப்பார். 4 மாதமும் அப்படிதான் இருந்தாருன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை மறவாமல் நினைத்ததற்காக நன்றி அப்பா, எங்களை மறவாமல் நினைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். யார் எங்களை நினைக்கிறார்களோ இல்லையோ, நீர் எங்களை நினைக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அதனால தான் இந்த காலை நேரத்தில் மனதார யாருக்கா சொல்ல முடியுமா? மனதார உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த நன்றிக்கு அவங்க பாத்திரவான்களா இருப்பார்களா என்றே தெரியாது. ஒருவேளை நம்ம அவங்கள புகழணுன்றதுக்காக அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் நான் மனதார நன்றி சொல்ல கூடுமானால் அது நான் ஒருவருக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும். அது நான் ஆராதிக்கிற இயேசுவுக்கு மாத்திரமே நான் மனதார நன்றி சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் அதற்கு பாத்திரராக இருக்கிறார். எங்கள் அன்பின் தேவனே, நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை நினையாமல் போனால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம்? நீர் எங்களை நினைக்கிறதுனால ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும் போது, உம்மை மகிமைப்படுத்தும் போது நீர் எங்களுக்காகவே இங்கே இறங்கி வந்திருக்கிறீர். எங்களை நினைக்கிறீர், அதனால் இங்கே இறங்கி வந்திருக்கிறீர். இறங்கி வந்த உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இங்கே உணர்கிறோம் ஆண்டவரே. இது வெறும் கட்டிடம் அல்ல ஆண்டவரே, இது தேவாலயம். தேவாலயம் தங்குகிற தூய ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்திலே நீர் வந்து இறங்கி இருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே எங்கள் இருதயத்தை திருப்தியாக்கி நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் மேல நடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் மேல நடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். எல்லாரும் புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, உண்மைதான் நாங்க நம்புவோம் ஆண்டவரே. உம்மையே நம்பியிருப்பேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான்
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் முன்பதாக பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசு நம்மோடு பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? சாம் உங்கள் கூட பேசக்கூடாது. சாம் உங்கள் கூட பேசலாம், ஆனால் பலிபீடத்திலிருந்து பேசும்போது ஆவியானவர் தான் பேசணும். நான் பேசினா அது ஒரு மாதிரி தான் இருக்கும். வார்த்தை உள்ளே போகாது. நான் சுயமாக பேசினா, நான் சுயமாக பேசலைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சுயமாக பேசினா பேச முடியாது இங்கே நின்று. அது நீங்கள் இங்கே வந்தால் தான் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதுமே வெறுமையாக திரும்பாது, அது நிச்சயம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இங்கேருந்து புறப்பட்டு வரும்போது நம்ம ரிசீவ் பண்ணுற அந்த ஹார்ட்டோடு இருக்கணும். ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோடு இருக்கணும். இது எனக்கு சொல்கிற வார்த்தை அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற தன்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட முதிர்ந்த விசுவாசிகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நாம் வாசித்து அதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு சில காரியங்களை நாம் கேட்போம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? முடிந்தவர்கள் எழும்பி நின்று வாசிக்கலாம். முடியலன்னா பிரச்சனை இல்லை, உட்காந்துக்கலாம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிக்கலாமா? தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உட்காருங்கள். இதை வாசிக்கும் போதே ஒரு சில பேர் கண்டுபிடிப்பீங்க. என்ன கண்டுபிடிப்பீங்க? என்ன பேச போகிறாருன்னு கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிங்க, தப்பில்லை. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பே அற்பமாய் எண்ணப்படுவது நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, அற்பமானவைகளை தான் அற்பமாய் எண்ணப்பட்டு. பாருங்க, 2 வித்தியாசம் இருக்கு. அற்பமானவைகள் அப்படின்றது வேற, அதை God doesn't choose that. அற்பமாய் எண்ணப்படுகிறது அப்படின்றது வேற. என்ன அற்பமா என்றாங்களா? நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய ஸ்கூலில், காலேஜில், சபையில் சில நேரத்தில் நம்மளை அற்பமாக எண்ணுவாங்க பாருங்க. அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்றைக்காவது? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்ககிட்டே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி பாஸ்டர் என்கிட்ட ஃபீல் பண்ணீங்க? ஒரு சில பேர் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களா? உங்கள் பேச்சும் அப்படி தான் இருக்குது, உங்கள் முகமும் அப்படி தான் இருக்குது. என்னை பற்றி நான் சொல்லிக்க முடியாது, நான் ரொம்ப சாஃப்ட்டுங்க. என் மனைவி கிட்ட கேட்டு பாருங்க.
அற்பமான்றாங்க பாருங்க ஒரு சில காரியத்தில். சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் வந்து எப்படி ஊருக்கு தான் பிரயோஜனம், வீட்டுக்கு ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான், அற்பமாக. அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும். பெற்றோர் பிள்ளைகளை அற்பமாக பார்ப்பது, பிள்ளைகள் பெற்றோரை அற்பமாய் பார்ப்பது, இப்படி அற்பமாய் பார்ப்பது நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தான் தெரிந்து கொள்ளுகிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நேற்று இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு வசனமும் அகப்படவில்லை. காலையிலே 4 மணிக்கு இந்த 3 வசனத்தை கர்த்தர் இந்த அற்பமாக எண்ணப்பட்ட எனக்கு கொடுத்தார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் ஒரு சில காரியத்தை சபைக்கு சொல்லும்படி சொன்னதுனாலே இந்த வார்த்தைகளை ஆவியானவருடைய உதவி கொண்டு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னை அற்பமாக பார்க்காதீங்க, ஓகே? ஆகவே இந்த என்ன சொல்ல வரேன்னா, அற்பமாக எண்ணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அது நல்லதாக இருக்கணும், அது நல்லதுன்னு நினச்சிக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை இப்படி பார்க்குறாங்களே, நம்மளை இப்படி ஒதுக்குறாங்களே, நம்மளை ஒரு மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். அந்த வேதனைலாம் இருக்கட்டும். ஆனாலும் நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, அப்படி வேதனைப்படுற அந்த அற்பமாக எண்ணப்படுகிற கருவியாகிய உங்களை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறது நல்லது தான், அப்படி இருக்கிறது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அற்பமாக எண்ணப்படுறதுனா என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சில பேர் அதாவது நான் ஒரு சில காரியத்தில் அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தரம் பார்ப்பாங்க, தரம் பார்த்து பழகுவாங்க. இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய இவர் பணக்காரரா, இவர் ஏழையா, இவர் எந்த ஊருக்காரரு, இவர் இந்த ஊரா அந்த ஊரா, அப்படி தரம் பார்த்து பழகக்கூடிய இந்த விதத்தில் தரம் பார்த்து எப்படி மனுஷங்க சோதிப்பாங்கன்னா, எப்படி அவங்கள அதாவது ரேட்டிங் போடுவாங்கன்னா, ரேட்டிங்னா புரியுதா? இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் ஆர்டர் பண்ணி எதாவது வாங்கினீங்கன்னா, இப்போ ஸ்விக்கியில் கூட சாப்பாடு கொடுத்துட்டு போவான், சொல்லிட்டு போவான், சார் 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க சார் அப்படின்னா மதிப்பிடுவது. இன்னைக்கு வாசித்த வசனத்தின்படி மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி மதிப்பிடுகிறான், தேவன் எப்படி இன்னொரு மனுஷனை மதிப்பிடுகிறார் என்பது தான் அந்த வித்தியாசத்தை நாம் பார்த்து இன்னைக்கு அற்பமாய் மதிப்பிடுகிற இந்த சமுதாயத்தின் நடுவே கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறார், எப்படி மதிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்பமாய் எண்ணப்படுவதை நினைத்து கவலைப்படுவது மாறிவிடும். அது நல்லது என்று நாம் நினைப்போம். பாருங்க, நம்ம சபையிலேயே அற்பமாக என்ன காலங்கள் உண்டு. பாஸ்டர் எனக்கு வந்து ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. பாஸ்டருடைய தம்பி தான் இங்கே ஊழியத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. பாஸ்டருக்கு பாட தெரியாது, செய்தி கொடுக்க தெரியாது, கீபோர்டு வாசிக்க தெரியாது. ஆனால் அவங்க தம்பி எல்லாம் பண்ணுவார். அதனால் அவங்க குடும்பத்தின் பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் அந்த அற்பமாய் எண்ணப்பட்டவரை கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே இன்றைக்கு கர்த்தர் அவரை அற்புதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம்.
ஒரு வசனம் சொல்லியிருப்பாருங்க, நான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா, ஏதோ ஒரு வசனம் வரும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் தான் சூஸ் பண்ணுறாரு. சூஸிங் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் எதை தெரிந்து கொள்ளுகிறாரு? அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தான் தெரிந்து கொள்கிறார். நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல கிருபை இருக்குது, நல்ல பாடுவார், நல்ல செய்தி கொடுப்பாரு, நல்ல இப்படி இருப்பார், அவங்களெல்லாம் தெரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். பாட தெரியாது, செய்தி கொடுக்க தெரியாது, ஒரு இசை வாசிக்க தெரியாது, அப்படின்னு இருக்கிறவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்தில் நிற்க வைக்கும்போது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொடுப்பார். அப்படி சூஸ் பண்ணுற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நான் ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பலை. வேகமாக ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். சரி, 136 சங்கீதம் 23 வசனத்தை எடுத்து வாசிக்கும்போது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் பாருங்க, நம்மளை நினைக்க மாட்டாங்க யாரும். நம்ம நல்லா இருந்தால் நினைப்பாங்க. நம்ம நல்லா இருந்து சரிவுக்குள்ளே வந்தாலும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்து ஏழ்மைக்குள்ளே வந்தாலும், அந்த ஏழ்மைக்குள்ளே வரும்போது நம்மளை ஒருத்தருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க ஒருவர் இருக்கிறார். அதுதான் நான் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு. அவர் நம்மளை நினைப்பார். இப்படி தான் தேவன் பார்க்கிறார். மனுஷன் எப்படி பார்ப்பான்? நீங்கள் தாழ்வு, அதாவது நல்ல நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வரும்போது நம்ம நினைக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி அற்பமாக பார்த்து விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அற்பமான நேரத்திலும் நம்மை நினைத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை உங்கள் வாழ்க்கையெல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி நம்மை உயர்த்துகிற தேவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மனுஷன் எப்படி இன்னொருத்தரை, அதாவது நான் சொன்னல ரேட்டிங் போடுறாங்க, அதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை சொன்னேன், என்ன சொன்னேன்? மதிப்பிடுகிறார்கள். தேவன் எப்படி ஒரு மனுஷனை மதிப்பிடுகிறார் என்று 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். முதல் காரியம், ரேட்டிங் பை ஃபாதர். தகப்பனால் மதிப்பிடப்படுகிறது. ரேட்டிங் பை ஃபாதர், தகப்பனால் மதிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தட்ஸ் ரேட்டிங். தாவீதுனுடைய தகப்பனார் தாவீதை தரம் பிரித்து ஆடு மேய்க்க அனுப்புகிறார். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? தாவீதினுடைய அப்பா என்ன செய்கிறாரு? அவர் பேர் என்ன? ஈசாய். என்ன பண்ணுறாரு? அவர் அவங்க பிள்ளைங்கள எல்லாருலேயும் அவரை மட்டும் தனியாக பிரித்து, தம்பி நீ இதுக்கு தான் லாய்க்கு, தங்கச்சி நீ இதுக்கு தான் லாய்க்கு, உனக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கத்தான் உனக்கு தெரியும், வேற ஒன்றுத்துக்கும் நீ பிரயோஜனம் இல்லை. இது மனுஷன் போடுகிற கணக்கு. எதை பார்த்து கணக்கு போடுகிறார்? தாவீதினுடைய சரீரத்தை பார்த்து, அவனுடைய தோற்றத்தின் அளவில் தாவீதை மதிப்பிட்டு, அவனுக்கு இதுதான் சரி வரும் அப்படின்னு நினைக்கிற தகப்பன். நம்மளே அப்படி நினச்சிருக்காங்கல்ல? சொன்னோம் பார்த்தீங்களா, இவன் இதுக்கு தான், ஊருக்கு தான் உதவுவான், வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களெல்லாம் அப்படியே சொல்லாத மாதிரி உட்காந்துருக்குறீங்க. எல்லாரையும் தான் சொல்லுவாங்க.
பிள்ளைங்களை படுத்துவாங்க பாருங்கள் பாடு, பெற்றோரை பிள்ளைங்க பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், சம்பளம் வந்துச்சு எல்லாம் இதாகி நல்லா உழைச்சி கொட்டிடுவார். கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் கடைசி காலத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தரம் பிரித்து இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு தரம் பிரிக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் எப்படி தாவீதை பார்க்குறாருன்னு பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தான் ஆகும் என்றான். இங்கே பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்லிவிட்டு, நீ போப்பா ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே ஒரு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன உனக்கு நீ என்ன செய்யணும்னு உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், உனக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் போய் அங்கே போய் அவரை அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த சவுலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிங் வேணும். அதனால் நான் சொல்கிற ஆளை நான் உனக்கு சொன்னபடி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், நீ அங்கே போய் அபிஷேகம் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போகும்போது அவங்க அப்பா பாருங்க, அவங்க அப்பா சொல்கிறாரு பாருங்க, யாருக்கு? ஒரு சில நேரத்தில் நம்மளே ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? நம்மளே சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இதை செய்தால் நன்றாக இருக்கும், நீர் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், நீங்கள் இதை கொடுக்காம நீங்கள் வேறு எதாவது கொடுத்துருக்கலாமே, இந்த மனைவியை கொடுக்காம வேறு மனைவியை கொடுத்துருக்கலாமே, அப்படிலாம் கூட ஜெபம் பண்ணுறோம். நம்மளே அட்வைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வி அட்வைஸ் காட். ஆண்டவருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஏன்னா அவருக்கு தெரியாது பார்த்தீங்களா. அதனால் நம்ம சொல்லிக் கொடுக்குற நிலையில் இருப்போம். அப்படி தான் இவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களே சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா, இந்த அவர் பேர் என்ன? ஈசா இல்லை, அந்த பையன் பேர் என்ன? எலியாப்பை. எலியாப்பை பார்த்த உடனே, நீங்கள் வந்திருக்கிறீங்களே அபிஷேகம் பண்ண வேண்டியவன் இந்த நபர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். எப்படி? ஈசாய் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா. நான் அப்படி சரீர வளர்ச்சி அவர் எப்படி இருக்கிறாரு, ஜைஜான்டிக்காக இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய கொம்பாக இருந்தாலும் நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். நான் எப்படி பார்ப்பேன்? அதில் சொல்லியிருப்பாருங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் அதை யோசிக்கிறீங்களா? என்ன ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, என்ன இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற உங்களுடைய இருதயத்தை பார்த்தே கர்த்தர் உங்களை மதிப்பிடுகிறவராக இருக்கிறாரே ஒழிய, நீங்கள் ஹைட்டாக இருங்க, குள்ளமாக இருங்க, குண்டாக இருங்க, ஒல்லியாக இருங்க, கருப்பாக இருங்க, வெள்ளையாக இருங்க, எப்படியாவது இருங்க, அசிங்கமாக இருங்க, அழகாக இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனால் உங்கள் முகத்தோற்றத்தையும் உங்கள் வெளித்தோற்றத்தையும் வைத்து மதிப்பிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. உங்களுடைய இருதயத்தை பார்த்தே உங்களை மதிப்பிடுகிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்படி தான் அங்கே செய்கிறார். அப்படி தான் செய்கிறார். சொல்கிறார் பாருங்க, தம்பி நான் அப்படி பார்க்கலப்பா, நான் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் என்று சொல்லி, அப்புறம் பாருங்க அவங்க அப்பா சும்மா இருக்கிறாரா? அப்பொழுது ஈசாய் அபினதாப்பை அழைத்து சாமுவேலுக்கு முன்னாடி நல்லா கடந்து போக வைக்கிறார். நல்லா பைசப்ஸ்லாம் காட்ட சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா? சரி வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முன்னாடி என்ன சொல்கிற, பாவலா காட்ட வைக்கிறார். பாருங்க இவர் தான். அங்கே பாருங்க, அதில் என்ன சொல்லியிருக்கு? இவனையும் கர்த்தர். அடுத்தது பாருங்க, அடுத்த பிள்ளைய ஈசாயையும் சம்மாவையும் கடந்து போக பண்ணால் அவங்களையும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அடுத்தது பாருங்க, இப்படி குமாரரில் 7 பேரை
சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, எப்படி இருக்கிறார் பாருங்களேன் இந்த ஈசாயி. தாவீதை மட்டும் கணக்கிலே சேர்க்கல பாருங்க. அதுதான் அற்பமா எண்ணுகிறது. உங்க குடும்பத்தில் ஒரு சில நேரம் உங்களை கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. அற்பமா எண்ணப்படுகிற நிலை. எந்த நல்ல விசேஷத்துக்கும் உங்களை மட்டும் கூட மாட்டாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. உங்களை ஒரு மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. தட் இஸ் மேன்ஸ் கால்குலேஷன். அது மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே போடுகிற மதிப்பீடு. ஆனால் அங்கே பாருங்க, கடைசியில் எல்லாரையும் காட்டின பிறகு அங்கே பாருங்க, கடைசியில் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோதானா உன் பசங்க? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் கேட்குறார் பாருங்க, தீர்க்கதரிசி கரெக்டாக எல்லாரையும் காட்டின பிறகு ஆண்டவர் எதுக்குமே ஓகே சொல்ல கடைசியாக கேட்குறாரு, தம்பி நீ சொல்கிறது உண்மையா பொய்யா? உனக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடனே, எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். என்ன சொல்லியிருக்கு? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை கூட்டுவா, அவன் இங்கே வரும் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஆடு மேய்க்கிறவனை ஒரு அரசனாக்கும்படி அவர் சூஸ் பண்ணுறாரு பாருங்க. அற்பமாய் எண்ணப்பட்ட ஈசாயி தாவீதை அற்பமாய் எண்ணினான். கர்த்தர் அற்பமாய் எண்ணின தாவீதை அவர் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். அதுதான் நினச்சேன், அதுதான் சொன்னேன். அற்பமாக நீங்கள் எண்ணப்படுறது நல்லது. உங்கள் குடும்பத்தில், சமுதாயத்தில், எங்கன்னா இருக்கட்டும், உங்களை யாருன்னா ஒரு மாதிரி அற்பமாக பார்க்குறாங்களா, அது நல்லது. ஏன்னா நம்ம அற்பமாக எண்ணப்படும்போது தான் கர்த்தர் நம்மை அவருடைய கரத்திலே தூக்குகிறார். அவர் தூக்கும்போது என்னை ஒரு அற்புதமான கருவியாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. காண ஒரு கல்யாணத்தில் அந்த இது பார்த்தீங்களா, கச்சாடி பாருங்கள், அது வரைக்கும் எவனும் அதை சீண்ட விட மாட்டான். அது வெளியே இருக்கும். சீண்டி தொட்டு பார்த்து ஒன்றும் பண்ண மாட்டான். அது ரொம்ப அற்பமானது. ஆனால் இயேசு பாருங்க, அந்த அற்பமானது தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். எடுத்துகிட்டு வாப்பா, அதை அதில் தண்ணீரை ஊற்ற சொல்கிறார். அவனுங்களாம் என்ன யோசிச்சிருப்பானுங்க, என்ன இந்த ஆண்டவர் லூஸா, ஏன் இப்படி பண்ணுறாரு? நம்மக்கிட்ட வீட்டில் எவ்வளோ விலை உயர்ந்த பாத்திரம்லாம் இருக்குதே, இவர் எதுக்கு அதை கொண்டு வந்து ஊற்ற சொல்கிறாருன்னு நினச்சிருப்பான். ஆனால் அந்த அற்பமான பாத்திரத்தை அற்புதமான பாத்திரமாய் மாற்ற கர்த்தரால் முடியும். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் யோசிக்கணும். இன்றைக்கி அற்பமாக எண்ணப்படுவோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய கையிலே நம்மை தெரிந்து கொண்டு ஏந்தும் பொழுது நாம் அற்புதமான கருவிகளாய் மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதில் இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. அதில் அது கீழே வாசித்தேன் பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, யார் நடுவில்? அற்பமாய் எண்ணினவர்களுடைய நடுவிலே. எப்படி? அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுடைய நடுவிலே. தாவீதை எந்த அளவுக்கு கீழ்த்தலமாய் எண்ணினார்களோ அவர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் சத்ருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி
என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அற்பமாய் உங்களை எண்ணிருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே சமுதாயத்திலே இன்றைக்கு உங்களை அற்பமாய் எண்ணிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு யோசித்து கொண்டு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அற்பமான எண்ணப்பட்ட எல்லார் நடுவிலும் உங்களை அபிஷேகம் பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தான் செய்வார். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? இன்னைக்கு அப்படிதான் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல துரத்து விட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையிலிருந்து அப்படிதான் துரத்தி விட்டார்கள். இன்றைக்கு நான் அதை நினைச்சு பார்க்குறேன். எந்த இடத்துல துரத்தினார்களோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சபையை அற்பமாக எண்ணுகிறார்கள், நம்முடைய விசுவாசிகளை ஒரு மாதிரி அற்பமாக எண்ணுகிறார்கள். ஆனால் நம்மை அற்பமாய் எண்ணுவது நல்லது. காரணம் என்ன? அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கையில் நம்மை எடுக்கும்போது நிச்சயமாகவே அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எடுத்து வாசிக்கும் போது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். இயேசுவை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118, 22, 23 வசனங்களிலே எடுத்து வாசிக்கும் போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் ஆகும்போது, அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் கரத்திலே எடுக்கும்போது அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தின் நடுவே ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது ரேட்டிங் பை ஃபாதர் சொன்னேன். இப்பொழுது அடுத்த காரியம் ரேட்டிங் பை ஹஸ்பண்ட். அப்படின்னா கணவனினால் மதிப்பிடப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே எடுத்து வாசிக்கும் போது, யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். இதில் என்ன நடக்குது? இந்த கதை தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். யாக்கோபுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ராகேல ரொம்ப பிடிக்கும். ஆனால் லாபான் என்ன பண்ணிட்டாரு? லேயால ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு திருமணத்தில் நடக்கிற ஒரு சில பேர் பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வற்புறுத்தி சில திருமணங்களை பண்ணும்போது, சில நேரத்தில் அவர்களாக தெரிந்து கொண்டு போகும்போது அவர்களை நம்ம எளிதாக சில நேரத்தில் சபிச்சு விட்டுறோம், ஒதுக்கிடுறோம், ஒரு மாதிரி அவங்கள நம்ம நடத்திடுறோம். அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்க, கணவனே தனக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிட்டேன், பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவங்கள ஒரு மாதிரி அற்பமாக எண்ணக்கூடாது. இது எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு சில நேரத்தில் நமக்கு பிடிக்காதவங்கள நம்ம கல்யாணம் பண்ணணும்னா நம்ம என்ன நினைக்கணும்? கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார், நல்ல வாழ்க்கையை அவர் அமைத்து தருவார், நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கணும். நமக்கு பிடிக்காதவங்கள நம்மளை அம்மா அப்பாவோ இல்லை நம்ம அம்மா அப்பா நம்மளை வற்புறுத்தி திருமணம் பண்ணி வச்சாலோ நம்ம அந்த வாழ்க்கையை ஒரு மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிற விளங்குதா? புரியுதா? அந்த பிடிக்காத லைஃப்பில் வாழ்ந்துட்டு ஒரு மாதிரி அற்பமாக அவங்கள மனைவியோ சரி கணவனையோ சரி ஒரு மாதிரி அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த மனுஷன் என்ன இப்படியே இருக்கிறான், இவனை போய் என் தலையில் கட்டி வச்சாங்க பாரு. இந்த லேடி ஏன் இப்படியே இருக்கிறாங்க, மனைவி ஏன் இப்படியே இருக்கிறாங்க? சோம்பேறி.
என் தலையில் கட்டி வச்சாங்க பாரு அப்படின்னு அந்த அந்த அற்பமாக நினைக்கிற அந்த எண்ணத்தில் இங்கே பாருங்க ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. அப்படி உங்களை அற்பமாக நினைத்தவர்களோ இல்லை நீங்கள் யாரையாவது அற்பமாக நினைச்சாலோ அதில் சொல்லியிருக்க வசனம் பாருங்க, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று யார் பார்க்குறா? கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தார். லேயாளுடைய வேதனை, லேயாளுடைய அங்கலாய்ப்பு, என் கணவன் சரியில்லையே, என் கணவன் என்னிடத்துல சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என் கணவன் என்னோடு கூட இல்லையே, அவருக்கு இன்னொரு பெண்ணை தான் பிடித்திருக்கிறதே. நான் இன்னொரு பெண் வேறு யாரும் இல்லை, தங்கச்சியா அக்காவா? அக்கா. அப்படி மனம் கசந்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பா. ரொம்ப யாக்கோபு வந்து வாஸ் ட்ரீட்டிங் ஹர் லைக், அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி நடத்திருப்பார். உங்கள் அப்பன் தான் என் தலையில் கட்டி வச்சான் தெரியுமா, நான் கேட்டேன், நான் உன்னை சொல்லியிருப்பான். இதெல்லாம் எங்கே போட்டிருக்குன்னு கேட்காதீங்க, நானாக சொல்கிறேன். என்ன நிறைய பேர் இந்த வார்த்தை, உங்கள் அப்பந்தான், உங்கள் அப்பா என்னத்தை கொடுத்தாரு, இந்த டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அவரை மாமான்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா என்ன கொடுத்தாரு, உங்கள் அப்பா என்ன செஞ்சார், உங்கள் அம்மா, எங்கள் அப்பா லாபான்னு இருக்கிறானே மோசமானவன், உங்கள் அக்காவை கட்டி கொடுக்குறேன்ட்டு உன்னை கட்டி கொடுத்துட்டான். 7 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சொல்லியிருப்பான், அதெல்லாம் திட்டியிருப்பான். அதனால் மனசு கஷ்டம், வேதனை. அந்த வேதனையை அதான் நான் சொன்னல, கர்த்தர் எதை பார்த்து மதிப்பிடுகிறார்? இருதயத்தை பார்த்து. அவருடைய இருதயத்தில் அவர் மனம் கசந்து வேதனைப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் அதை பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறாரு? அவளை அவர் கையில் எடுக்கிறார். எடுத்து என்ன செய்கிறாரு? அவளுடைய கர்ப்பத்தை திறக்கிறார். என்ன சொல்கிற புரியுதா? இந்த கருவியாய் மாறினாள். ஆனால் அவங்க அக்கா எப்படி இருந்தாங்களாம்? சரி, அதுக்கு நம்ம போக வேண்டாம், அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு எடுத்த உடனே பாருங்கள், அற்பமாய் எண்ணப்பட்ட கணவனால், அற்பமாய் எண்ணப்பட்ட கணவனால் தரம் தாழ்த்தி எண்ணப்பட்ட லேயாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்டதினாலே அவள் வாழ்க்கை அற்புதமாய் மாறினது. என்ன குறை சொல்கிறவங்க எடா கூட, ஆனால் அவங்க நடுவே சொன்னாங்க பார்த்தீங்களா, இவளும் கூட சேர்ந்து பேசியிருப்பா, அக்காக்காரி பேசியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அவள் அதே நிலையில் தான் இருப்பான். உங்களை சுற்றி பேசுகிறவருடைய, அற்பமாக எண்ணுகிறவருடைய வாழ்க்கை என்றைக்குமே கீழே தான் இருக்கும். அவங்க என்றைக்கும் மேலே வரமாட்டாங்க. ஆனால் அற்பமாக எண்ணப்படுகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் உயரே 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 எழும்பச் செய்வார். அவர் நம்மை உயரத்தில் இருக்கிறதை அநேகர் பார்க்கும்போது அது ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கும். இப்பொழுது 3வது காரியம், ரேட்டிங் பை பிரதர்ஸ். அப்படின்னா சகோதரர்களால் என்னது மதிப்பிடப்படுகிறது. என்ன இன்னைக்கு காலையில் தான் இதை வாசித்தேன். நீங்களாம் வேத பண்டிட்ஸ், அதனால் உங்களுக்கு அந்த சம்பவம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். ம் 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 என்ன சொல்கிறாங்க? உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி
அவனை துரத்தினார்கள். ம் ஆ ம் 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 என்ன சொல்றாரு? நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். இந்த எப்தா பாருங்க. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. இந்த எப்தா வாழ்க்கையில் பாருங்க, அவர் அற்பமாக என்றாங்க அவங்க குடும்பத்தார். என்ன போட்டிருந்தது பாருங்க, அவர் பரஸ்திரியின் மகனா. அதனால் ரொம்ப கேவலமாக அவனை நடத்துகிறாங்க. அவனை கேவலமாக நடத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வீட்டை விட்டு துரத்தி, நீ உனக்கு உங்கள் அப்பாவோட சொத்தில் பங்கு கிடையாது, நீ உரிமை கொண்டாடிட்டு இங்கே வராத, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தோப்புன்ற தேசத்தில் போய் அவர் அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும்போது இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக போர் வந்துடுது. போர் வந்தவுடனே அங்கேருந்த மூப்பர்கள்லாம் சொல்கிறாங்க, பா இந்த போரெல்லாம் ஜெயிக்கணும்னா எப்தா தான் சரியான ஆள், போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க. உடனே அங்கே போகிறாங்க. அங்கே போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்தா இந்த மாதிரி வந்துட்டாங்க, போர் வந்ததுனால நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எப்தா ஒரு டீலிங் வைக்கிறாருங்க. நான் இந்த யுத்தத்தை பண்ணால் நீங்கள் என்ன தலைவராக வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறார், நான் உங்கள் வார்த்தையின்படி செய்யலைன்னா என்ன சொல்லியிருக்கு, கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றார்கள். 11ஆம் வசனம் வாசிச்சிருங்க. ம் 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 சூப்பர். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் புரிஞ்சிருக்கும். என்னன்னா, துரத்தி விடப்பட்ட இடம், அற்பமாக எண்ணப்பட்ட இடம், தன்னுடைய குடும்பத்தாலே அவன் ஒதுக்கப்பட்ட இடம், அந்த இடத்திலிருந்து அவன் துரத்தி விடப்படும் போதும் அந்த துரத்தி விட்டு அற்பமாக எண்ணின எப்தாவினுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே எடுத்தார். எடுத்த பொழுது அற்பமாக எண்ணின அவனிடத்திலேயே திரும்ப அவங்க உதவி கேட்கிற நிலை வந்தது பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை ஒரு மாதிரி அற்பமான நிலையில் வச்சிருப்பாங்க, ஆனால் உங்களை நோக்கி அவர்கள் திரும்பி வருவார்கள். யார் உங்களை அற்பமாக பார்த்தார்களோ, யார் உங்களை ஏளனமாய் நினைத்தார்களோ, அவர்களே உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் வைக்க முடியுமானால் நிச்சயமாக அவரை காட்டிலும் ஒரு பெரிய ஆண்டவர் இல்லவே இல்லை. அல்லேலூயா. உங்ககிட்டே கேட்பாங்க, ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். கேட்கறது மாத்திரம் இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க, நான் பண்ணால் நீங்கள் என்ன தலைவனாக வைப்பீங்களா? நமக்கு அதான் நடக்க போகுது. நம்ம சபைக்கும், நான் அப்படி பண்ணால் என்ன தலைவனாக வைப்பீங்களா? அப்படி கேட்கக்கூடிய நிலை நம்ம சபை ஆகும்போது பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு அற்பமாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. இவ்வளோண்டு இருந்துட்டு
பண்ணுற வேலை எப்படி இருக்கு பார், அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோண்டு தான், ஆனால் எங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நாங்கள் மற்ற காரியத்தை நம்பலை, இயேசுவை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். அற்பமான எங்கள் மீது கர்த்தர் அவர் இரக்கம் வைத்திருக்கிறார், எங்களை கருவியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்டிருக்கும்போது ஒரு நாள் வரும், அப்பொழுது அற்பமாகிய உங்களையும் என்னையும் தேடி யார் நம்மை அற்பமாக எண்ணினார்களோ அவர்களே வந்து நம்மிடம் பேசுவார்கள், அவர்களே நம்மிடம் ஆலோசனை கேட்பார்கள். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆலோசனை நம்மால் தான் முடியும் என்று சொல்லி நம்மிடத்தில் வந்து கேட்கக்கூடிய நிலையில் கர்த்தர் நம்முடைய சபையை வைப்பாரானால் நிச்சயமாக இந்த ஆண்டவரை காட்டிலும் பெரிய ஆண்டவர் இல்லவே இல்லை. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அப்படி எண்ணப்பட்டிருப்பீர்களானால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை யார் அப்படி எண்ணினார்களோ அவர்களே உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்டு உங்களிடமிருந்து, அப்பா சிஸ்டர் நீங்கள் வந்தால் தான் இந்த காரியம் நடக்கும், தயவு செய்து வந்துருங்க, தம்பி நீ வந்தாதான்ப்பா இந்த காரியம் முடியும், நீ தான்ப்பா இதுக்கு திறமையான ஆள், நீ தான்ப்பா இதை செய்ய முடியும் என்று எந்த இடத்தில் உங்களை அற்பமாக எண்ணி துரத்தி விட்டார்களோ அதே இடத்திலிருந்து வந்து உங்களை அழைத்து சென்று உங்களால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் கர்த்தர் வைப்பார் என்றால் நிச்சயமாகவே கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. சகோதரர்களால் சகோதரரை நேசிக்க வேண்டிய சகோதரனை புறக்கணித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் அவன் தலையை நிமிர பண்ணினார், அவனை தலைவனாக்கினார், அவனை சேனாதிபதியாக்கினார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியம், இப்போ இன்னொரு காரியம், இதுதான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரேட்டிங். செல்ஃப் ரேட்டிங், சுய மதிப்பீடு போடுறீங்களா? நான் யார் தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, என்னை யார் அனுப்பி வச்சிருக்கா தெரியுமா? இப்படிலாம் நம்மனா நீங்கள் கிடையாது சொல்கிறேன். ஆன்லைனில் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, சுய மதிப்பீடு. அவங்கள காட்டிலும் பரிசுத்தவான் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் பரிசுத்தவான், பரிசுத்தத்திலும் பரிசுத்தம், அப்படிப்பட்ட பரிசுத்தம். அவங்க ஆராதனையில் தான் பரிசுத்தம் இறங்கி வரும். நம்ம ஆராதனை நம்மளாம் அற்பங்க. நம்ம ஆராதனைலாம் அப்படி பரிசுத்தமாக அவங்க ஆராதிக்கணும், தொழுது கொள்கிறாங்க. பாஸ்டர் சொல்லுவார் பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும் சைட்லேயும் கண்ணு போயிட்டு வருமா. அப்படி ஜெபம் பண்ணுறவங்க, சரி விடுங்க, அந்த டாபிக்குள்ள நம்ம போக வேண்டாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அதில் வாசிக்க கேட்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, தங்களை நீதிமான்னு எண்ணிக்கிட்டு சிலரை அற்பமாக அதுக்கு ஒரு உவமையை சொல்லிட்டார் பாருங்க. அப்போதுலேருந்தே அப்படி இருந்திருப்பாங்க போல். நான் யார் தெரியுமா, நான் எந்த ஊராக்கும், நான் என்ன ஜாதியாக்கும், என்னை பற்றி தெரியுமா? ஒரு சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊர்? அப்படியா, நீங்கள் இந்த ஊரா? நாங்கள் அந்த ஊர். ஒன்று சொல்லி அதில் என்ன இருக்குது? அதுவே ஒரு அற்பமான காரியம். இயேசு கிறிஸ்து அப்படிலாம் பார்க்குறதில்ல. மனுஷங்க தான் அப்படி பார்த்து பிரிச்சுக்குவாங்க தங்களுக்குள்ளே. நம்முடைய ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு இந்த மதம், இந்த ரிலீஜியன், இந்த ஜாதி, இந்த கேஸ்ட் அப்படி இல்லவே இல்லை. கர்த்தர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறார். என்றைக்கு ஏற்றத்தாழ்வோடு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நியாயம் தீர்க்கிறானோ அன்றைக்கு கர்த்தர் அந்த அற்பமாக எண்ணப்படுகிற மனுஷனிடத்தில் கர்த்தர் அவனை கரத்தில் எடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சொன்னேன், நம்ம அற்பமாக எண்ணப்படுறது நல்லது, நம்மளை அப்படி நினைக்கிறது நல்லது தான். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட இதில் பாருங்கள், அதில் 10ஆம் வசனம் பாருங்கள்,
2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க தேவாலயத்துக்கு. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஆகிய. அப்புறம் வாசிங்க. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு? 2 வாட்டி உபவாசிக்கிறாராம். அப்புறம் ஆமா, தசம பாகம் கொடுத்துட்டாரு. எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. இருங்க அக்கா, ஆன்ட்டி இருங்க ஒரு நிமிஷம். அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல இந்த ஆயக்காரன் போல நான் இல்லை சொல்றாரு பாருங்க. நான் அவரை போல இல்லை, நான் இவரை போல இல்லை, நான் ரொம்ப ஒழுங்கு, நான் மிதமிஞ்சின பரிசுத்தவான். நாங்கள் பரிசுத்தவான் கூட்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் பாவிகளின் கூட்டத்தில் இருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து சொல்கிறாங்க பாருங்க. அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். நீங்களாம் அப்படி ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெபம் இருக்குன்னா நம்ம மாற்றுறதுக்காக கூட ஆண்டவர் இது சொல்லலாம். அவங்க இப்படி, இவங்க அப்படி, நான் ரொம்ப ஒழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெபங்கள்லாம் ஆண்டவர் தூக்கி குப்பையில் போட்டுருவார். நீ எல்லாம் ஒரு ஆளான்னு தூக்கி குப்பையில் போட்டுருவார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? இல்லை அவர் என்ன சொல்கிறாரு? 2 வாட்டி ஃபாஸ்டிங் போடுறேன், அதையும் சொல்கிறாரு பாருங்க. சரியான சொல்லி காட்டியாகிறார். 2 வாட்டி உபவாசம் போடுறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நீங்களாம் தசம பாகம் கொடுத்தீங்களான்னு சொல்லி கையை உயர்த்துங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் நீங்கள் உயர்த்த மாட்டீங்க. ஏன் உயர்த்த மாட்டீங்க? கொடுக்காதனால உயர்த்த மாட்டீங்களா? இல்லை, அது சொல்லி காட்டக்கூடிய அந்த இது இல்லை. நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம், உண்மையாக கொடுக்குறோம். நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்ம ஆண்டவருக்கு என்று விதைக்கிறோம், அதன் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அதனால் நம்ம தசம பாகம் கொடுக்குறோம். ஆனால் போய் ஆண்டவரே நான் தசம பாகம் கொடுத்து விட்டேன். ஒருத்தர் வந்து கேட்டார், நான் 4 வருடம் கொடுத்த தசம பாகத்தை திருப்பி கொடுங்கள் அப்படின்னு வந்து கேட்டாராம். பாஸ்டர் நிறைய முறை சொல்லியிருக்காரு. 4 வருடமா 10 வருஷமான்னு தெரில, கொடுத்துட்டு திருப்பி கேட்குறது. யாருக்கு கொடுக்குறீங்க? அவர் சொல்கிறார் பாருங்க, நான் வந்து வாரத்தில் என்ன என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள் ஜெபம் பண்ணாலாம். இந்த ஜெபத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்ணை கூட அப்படி அப்படி எடுத்து பார்க்க முடியல. ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் அவ்வளோ இருக்கு. எப்படி சொல்றான் பாருங்க, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல. என்ன சொல்லியிருக்கு? யார் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போனான்? ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதினாலே அவன் நீதிமானாய் ஆக்கப்படுகிறான். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் இப்படிப்பட்டவங்க, நான் அவங்கள போல இல்லை, நான் இவங்கள போல இல்லை, நான் தசம பாகம் கொடுக்குறேன், என் சம்பாத்தியத்திலலாம் கொடுக்குறேன், 2 மாதம் உபவாசம் போட்டேன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அவன் நீதிமானாக ஆகவே மாட்டான். அவன் அப்படியே தான் இருப்பான். ஆனால் அற்பமாய் எண்ணப்படுகிற பாவியாகி என்மேல் மனமிருங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற உங்களை போன்ற என்னை போன்ற ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர்
அவர் நம்மை நீதிமான்களாய் ஆக்கக்கூடிய விதத்தில் நம்மை அவர் கையில் எடுக்கிறவராய் இருக்கிறார். அற்பமாய் எண்ணின நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் ஆக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிறவன், நான் அவ்வளோ கொடுத்தேன், நான் அவ்வளோ கொடுத்தேன், நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி உயர்த்தி பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அவன் ஜெபம் கேட்கப்படாது, அவன் நீதிமான்களாக ஆக்கப்படவே முடியாது. அவன் கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருப்பான், அவன் பரலோகத்துக்கே போக முடியாது. இதுதான் நிஜம். ஆனால் பாவியாகி என்மேல் மனம் இறங்கும் என்று சொல்லுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, அற்பமானவர்களை அல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, அற்பமாய் நினைக்கிறவர்களை கர்த்தர் எப்படி மதிப்பிடுகிறார் என்றால், ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அற்பமாய் எண்ணப்படுகிற உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் தந்து உங்களை நீதிமான்களாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:29 வாஸ்தமே, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு, மாம்சமான ஃப்ளஷ் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி போய் அவன் சொன்ன ஜோமனா பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருமை பாராட்டி கொண்டிருந்தான் கடைசி வரைக்கும் அவன் அதே நிலையில தான் இருப்பான். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது தாழ்த்தப்படுகிற நம்மை உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுகிற நம்மை உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு சமுதாயத்தில் எங்களை அற்பமாய் நினைக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு பல பேர் எங்கள் குடும்பத்தில் எங்களை அற்பமாய் நினைக்கலாம், எங்கள் கணவரை எங்களை அற்பமாய் நினைக்கலாம், எங்கள் மனைவி எங்களை அற்பமாய் நினைக்கலாம். ஆண்டவரே, சமுதாயத்திலே பலர் எங்களை அற்பமாய் நினைக்கலாம், எங்கள் பெற்றோர்கள் எங்களை அற்பமாய் நினைக்கலாம். ஆண்டவரே, எங்கள் சகோதரர்கள் எங்களை அற்பமாய் எண்ணலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று மாத்திரம் தான் தெரியும், அற்பமாய் எண்ணப்படுகிற எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்படுகிற ஆண்டவரே எங்களை நீர் உம்முடைய கையிலே எடுக்கும் போது அநேகர் பார்க்கக்கூடிய விதத்தில் எங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியப்படத்தக்க விதமாக எங்களை நடத்துவீர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நினைக்கட்டும் அவர்கள், ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் தெரியும், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி எங்களை உயர்த்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த நேரம் காணிக்கை நேரம். ஆண்டவர் கொடுக்கிற நேரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வேன். சொல்லுங்க, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில்
எங்கள் எல்லாரும் ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா நீதானையா எங்கள் நீதி தெய்வமே நீர் ஒருவரே யெகோவா நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே, எங்கள் குடும்பத்தின் நடுவே, ஆண்டவர் இந்த பட்டணத்திலே எந்த இடத்திலெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டமோ அப்படிப்பட்ட இடத்தில் எங்களை அற்புத சாட்சியாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு என் குடும்பத்திலே, என் வேலை ஸ்தலத்திலே என்னை அற்பமா எண்ணுகிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்தருளும் அப்பா. அவர்களை உயர்த்தி அருளும். அவருடைய தலையை ஆண்டவரை உயர்த்தி அருளும். அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படட்டும். இந்த வேளையிலும் அவர்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் குயவனாகிய தேவனுடைய கரத்தில் இந்த ஆராதனையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த நம்முடைய மகனை ஆண்டவரை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. செய்தி கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை அற்பமாய் எண்ணினாலும், நாங்கள் தூக்கி வீசப்பட்டாலும் நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிறவர், நீர் எங்களை பயன்படுத்துகிறவர். உம்முடைய கரத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வம். ஆண்டவர், எல்லாரும் எங்களை மறந்து போவார்கள், எல்லாரும் எங்களை விட்டு விலகி போவார்கள். நீர் எங்களை விட்டு விலகாத ஒரே ஆண்டவர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட செல்வதாக, குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. எந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர்கள் தலைகுனிவு ஏற்பட்டதோ அந்த இடத்தில் எல்லாம் உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் அப்பா. பிசினஸை ஆசீர்வதியும், அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், அவனுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவனுடைய குடும்பத்தை கட்டுவீராக. இந்த பிறந்த நாள் திருமண நாளில் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரயாணத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பரீட்சை எழுதின பிள்ளைகளுக்கு வெற்றியும் ஆண்டவரே உயர்வை கட்டளையிடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாச கடைசியில வந்திருக்கிறோம். இதுவரை நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, உஷ்ண நாட்கள் ஆண்டவர் அநேகர் வியாதியிலே பலவீனத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தொட்டு சுகமாக்குவீராக. நல்ல தேசத்துக்கு மழையை கட்டளையிடும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், சுகந்தாரும், பலன் தாரும், சமாதானத்தோடு அனுப்புவீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் உடைய வருகை மட்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளம், எந்த உள்ள